ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ரூட் வேர்ட் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியங்க. இந்த வார்த்தையை நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஆனால் இது கூட ஒரு சின்ன சேஞ்சஸ் ஏற்படுத்துறது மூலமாக ஒரு புது அர்த்தத்தை கொண்டு வரலாம். சரிங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நம்ம டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நவம்பர் மாதத்துக்கான பேசிக் டு இன்டர்மீடியேட் கோர்ஸுக்கான அட்மிஷன் இப்போ போயிட்டுருக்கு. நீங்கள் அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண நினச்சிங்க அப்படின்னா இங்கே டிஸ்பிளேல தெரிகிற இந்த மெயில் ஐடிக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். இப்போ பாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு. சரிங்களா? இன்சிடெண்ட் நடந்த காலம் இது பாஸ்ட். ஓகே, இந்த சம்பவம் நடந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஏதோ நிகழ்வுகள் நடந்துகிட்ருக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. அதிலிருந்து நான் கார் ஓட்டுறதில்ல அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. அதிலிருந்து நான் என்ன பண்ணுறதில்ல, காரே ஓட்டுறதில்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஆக்சிடெண்ட் ஆனது பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ், கடந்த காலத்தில் ஆக்சிடெண்ட் ஆகிருந்துச்சு. ஆனால் அந்த மூமெண்ட்லேருந்து அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அதை வந்து தமிழில் சிம்பிளாக சொல்லும்போது அதிலிருந்து நம்ம சொல்லிடுவோம். அதிலிருந்து அப்படின்னா அந்த பொருளிலிருந்து கிடையாதுங்க, அந்த டைமில் இருந்து. ஓகே, சம்பவம் எப்போ நடந்ததோ அந்த டைமில் இருந்து இப்போ வரைக்கும். ஓகே, எப்போ டில் நவ், இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஆக்ஷனை நம்ம செய்யலை அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா? அப்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த இடங்களில் நீங்கள் அந்த பர்டிகுலர் ரூட் வேர்டு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சின்ஸ் தென் அப்படிங்கிற வார்த்தையை தனித்தே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு கன்ஜங்ஷன் மாதிரி. அப்படி அண்டு பட் எல்லாம் போடுறோம் பார்த்தீங்களா, தனியாக 2 சென்டென்ஸ்க்கு நடுவில். அதே மாதிரி சின்ஸ் தென் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம். இதனுடைய தமிழாக்கம் என்ன அப்படின்னா பாருங்கள், அதில் இருந்து. ஓகே, இல்லாட்டி அன்றிலிருந்து. ஓகே, அன்றிலிருந்து. அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி எழ வேண்டும். என்ன கேள்வி? அன்றிலிருந்துன்னா என்றிலிருந்து. அதான் நான் சொன்னேனே, அந்த பாஸ்டில் நடந்த சம்பவத்திலிருந்து, அந்த சம்பவத்திலிருந்து இப்போ வரைக்கும். அப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணுங்க. பாஸ்டில் நடந்த அந்த பர்டிகுலர் டைம்லேருந்து ப்ரெசண்ட் வரைக்கும் நம்ம ஒரு ஆக்ஷனை செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா அங்கே 2 வகையான டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒன்று ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட். ஓகே, ஒன்று ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட். இன்னொன்று அதே ப்ரெசண்ட்டில் பர்ஃபெக்ட் கூட வச்சுக்கிட்டு நம்ம கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? அப்போ இந்த 2 பர்டிகுலர் டென்ஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நாம் இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்போது நமக்கு என்ன வேணும்? ஒரு மெயின் கிளாஸ் வேணும், அதற்கடுத்து இந்த பர்டிகுலர் ரூட் வேர்டு, அதற்கடுத்து நம்மளோட இன்னொரு மெயின் கிளாஸ். அப்போது முன்னாடி இருக்கக்கூடிய இந்த மெயின் கிளாஸ் பாஸ்ட் டென்ஸில் இருக்கணும். ஓகே, ஏன்னா கடந்த காலத்தில் நடந்த சம்பவம். இந்த பர்டிகுலர் மெயின் கிளாஸ் பாஸ்ட் டென்ஸில் இருக்கணும். அதற்கடுத்து ரூட் வேர்டு வந்துடும். அதற்கடுத்து வரக்கூடிய மெயின் கிளாஸ் ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் இல்லாட்டி ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் இருக்கணும். இங்கே சொன்ன மாதிரி அப்படியே அங்கே என்ன பண்ணலாம், நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். அப்போ இந்த ஸ்ட்ரக்சரை, இந்த ஃபார்முலாவை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கடந்த காலத்தில் இருந்து இந்த காலத்து வரைக்கும் நம்ம ஒரு இன்சிடெண்ட்டை பண்ணலை, அந்த ஆக்ஷனை நிறுத்திட்டோம் அப்படிங்கிறத, இல்லாட்டி அந்த ஆக்ஷனை செஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம். சரிங்களா? ஸோ இந்த தமிழாக்கத்தை மறந்துட வேண்டாம். இது டைமை குறிக்கக்கூடிய வார்த்தை. ஓகே, இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பார்க்கும்போது நமக்கு புரியும். ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பாருங்கள், நான் முதல் தேர்வில் தோல்வி அடைந்தேன். என்னவாமா, ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் என்ன பண்ணிட்டேன், தோல்வி அடைந்தேன். அன்றிலிருந்து நான் எப்போதும் அதிகமாக படிக்கிறேன். எப்படியாமா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு டெஸ்ட் எழுதினேன், அதான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேயே வந்து ஃபெயில் ஆகிட்டேன். ஆனால் அந்த சம்பவத்திலிருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்போதும் அதிகமாக படிக்கிறேன். ஏன்னா அதிகமாக படித்தேன்னா ஃபெயில் ஆக மாட்டேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால் நான் அதிகமாக படிக்கிறேன். நல்லா கவனிக்கணுங்க, இந்த வார்த்தை அன்றிலிருந்து தான் இருக்கோ தவிர அன்றிலிருந்து இன்று வரைன்னு சொல்லலை. அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த பர்டிகுலர் ஆக்ஷன், இந்த சென்டென்ஸுக்கு பின்னாடி, இந்த வார்த்தைக்கு பின்னாடி வரக்கூடிய இந்த ஆக்ஷனை நாம் இப்போ வரைக்கும் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கோம், இன்னும் முடியலன்னு அர்த்தம். அதனால் ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதனால தான் ஏன் ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் வருது அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். இன்னொன்று, ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட்டுக்கு நம்ம தமிழாக்கம் எப்படி சொல்லி கொடுத்துருப்போம் அப்படின்னா, அந்த வேலையை நான் செஞ்சுருக்கேன், அந்த வேலையை நான்
செஞ்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி டோனில் சொல்லி கொடுத்துருப்போம். ஆனால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை இந்த சின்ஸ் தென் அப்படிங்கிற வார்த்தை கூட யூஸ் பண்ணும் பொழுது ப்ரெசன்ட் கண்டினியூஸோட மீனிங் என்ன வருமோ அதில் தான் நம்ம எடுத்துக்கணும். புரியுதுங்களா? இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமான நுவான்சஸ், நீ இதை கற்றுக்கணும். எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 தமிழாக்கம் சொல்லி கொடுத்துருக்கோம்ல, அதிலே வருமானு கேட்டால் மேக்ஸிமம் வந்துடும். ஆனால் சின்ஸ் தென் அப்படிங்கிற வார்த்தை அன்றிலிருந்து அப்படிங்கிற வார்த்தை கூட சேர்ந்து வரும் பொழுது அதனுடைய தமிழாக்கம் இப்படி தான் வரும். சரிங்களா? இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரைட், பாருங்கள். ஃபர்ஸ்ட் மெயின் கிளாஸ் என்ன? நான் முதல் தேர்வில் தோல்வி அடைந்தேன். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் நான் தோல்வி அடைந்தேன். ரொம்ப சிம்பிள். தோல்வி அடைந்தேன், சிம்பிள் பாஸ்ட்டு. அப்போது ஐ ஃபெயில்ட் மை ஃபஸ்ட் டெஸ்ட். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு டெஸ்ட். I failed my first test. I failed my first exam. Okay, comma, and since then. Okay, since then நீங்கிற வார்த்தை போட்டாலும் கரெக்டு தான். அண்ட் நீங்கிற வார்த்தையை சேர்த்துக்கிட்டிங்கன்னா 2 சென்டென்ஸை சேர்க்குது. புரியுங்கிற ஒரு தொடர்ச்சியை கொடுக்குது. ரைட். அண்ட் சின்ஸ் தென் நான் எப்போதும் அதிகமாக படிக்கிறேன். பாருங்க, I have always been studying harder for exams. Simple. முடிஞ்சு போச்சு. பாருங்க, ரெண்டாவது சென்டென்ஸ் எப்படி இருக்கு? I have always been studying. Simple, present, perfect, continuousல இருக்கு. அவ்வளோதான். ஓகே. I failed my first test. I failed my first exam. And since then I have always been studying harder for exams. ரொம்ப ரொம்ப ஈஸி. அடுத்து பாருங்க, அவர்களின் பெற்றோர் இறந்து விட்டார்கள். யாரோட பெற்றோர்? பின்னாடி வர சென்டென்ஸில் தெரிஞ்சிடும். அப்போதிலிருந்து குழந்தைகள், அப்போ குழந்தைகளின் பெற்றோர்கள். ஓகே. அப்பத்திலிருந்து குழந்தைகள் தங்கள் மாமாவுடன் வாழ்ந்து வருகின்றனர். அப்போது அந்த ஆக்ஷன் அவங்க இன்னும் வரைக்கும் செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், அவர்களின் பெற்றோர் இறந்து விட்டார்கள். ரொம்ப சிம்பிள். their parents died. அவ்வளோதான். their parents was died, their parents were diedன்னு நிறைய பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். அது தப்பு. அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா their parents died, they died அப்படி சொன்னாலே கரெக்ட். ஓகே. அண்ட் since then உடனே நம்ம ரூட் வேர்டை போட்டாச்சு. பாருங்கள், their parents died and since then அப்பத்திலிருந்து குழந்தைகள் தங்கள் மாமாவுடன் வாழ்ந்து வருகின்றனர். ஓகே. the children. ஓகே. the children பாருங்கள், have been living with their uncle. அவ்வளோதான். இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். கனெக்ட் பண்ணுற வார்த்தை மட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னா மீதி வர அந்த மெயின் கிளாஸில் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பாருங்கள், their parents died and since then the children have been living with their uncle. their parents died and since then the children have been living with their uncle. childrensன்னு சொல்லுவீங்க. childrenே ப்ளூரல் தான். childrens அப்படிங்கிற வார்த்தையே கிடையாது இங்கிலீஷில். அதனால் அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? ரைட். எனது பாட்டி அவருடைய பழைய பியானோவை எனக்கு கொடுத்தார். எங்கள் பாட்டிக்கிட்ட ஒரு பழைய பியானோ இருந்துச்சு, அதை எனக்கு கொடுத்தாங்க. அதிலிருந்து, அந்த மூமெண்ட்லேருந்து, அந்த டைம்லேருந்து நான் தினமும் பயிற்சி செய்கிறேன். ரொம்ப சிம்பிள். பாருங்கள், எனது பாட்டி கொடுத்தாங்க. அப்போது மை grandmother gave me verb என்ன ஆப்ஜெக்ட்? இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அதுக்கடுத்து அவங்க கொடுத்த பொருளை போடணும், அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகே. மை grandmother gave me her piano. ஓகே, her piano and since then. அவ்வளோதான். and since then பாருங்க, I have practiced every day. okay, I have been practicing every day ன்னு சொன்னாலும் கரெக்டு தான், I have practiced every day சொன்னாலும் கரெக்டு தான். ஏன்னா நமக்கு ரெண்டு ஏதோ ஒன்று போட்டால் சரி. ஒன்று ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் போட்டுக்கணும், இல்லாட்டி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் போட்டுக்கணும். ரெண்டில் எது போட்டாலும் அர்த்தம் வந்துடும். ஓகே. பாருங்கள், my grandmother gave me her piano. my grandmother gave me her piano and since then I have practiced every day. ஓகே, ரைட். புரிஞ்சுதுங்களா? இதே மாதிரி இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ், இதில் கொஞ்சம் நெகட்டிவ் சென்டென்ஸஸ் பார்க்கலாம். சரிங்களா? பாருங்கள், அவள் கடந்த குளிர்காலத்தில், லாஸ்ட் வின்டரில் நோய்வாய்ப்பட்டாள், உடம்பு சரியில்லாமல் போயிட்டாங்க. அப்பத்துலேருந்து அவங்களோட உடல்நிலை, அவங்களோட ஹெல்த்து இம்ப்ரூவ் ஆகலை அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். சரிங்களா? எழுதுங்க.
அவள் கடந்த குளிர்காலத்தில் நோய்வாய்ப்பட்டாள். ரொம்ப சிம்பிள். ஷீ ஃபெல் இல். அவ்வளோதான். ஷீ ஃபெல் இல் லாஸ்ட் வின்டர். ஓகே, அப்போ வழக்கம் போல் நம்மளோட அந்த பர்டிகுலர் ரூட் வேர்டை போட்டுற வேண்டியது தான். பாருங்கள், ஷீ ஃபெல் இல் லாஸ்ட் வின்டர். ஷீ ஃபெல் இல் லாஸ்ட் வின்டர் அண்ட் சின்ஸ் தென் ஹெர் ஹெல்த், அவளுடைய உடல்நிலை தானே. அப்போது ஹெர் ஹெல்த் ஹேசின்ட். ஹேசின்ட் அங்கே என்ன பண்ணோம்? ஹேஸ் ப்ளஸ் V3 யூஸ் பண்ணோம். சிம்பிள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டை யூஸ் பண்ணோம். இங்கே ப்ரெசன்ட் பர்ஃபெக்டை நெகட்டிவில் போடுறோம். ஏன்னா அந்த விஷயம் அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நடக்கலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? பாருங்கள், ஹெர் ஹெல்த் ஹேசின்ட் இம்ப்ரூவ்டு. அவ்வளோதான். ஓகே, இங்கெல்லாம் வந்து ஹேஸ் நாட் பீன் இம்ப்ரூவிங் அதெல்லாம் போட தேவையில்லை. சிம்பிளாக எப்படியே சொல்லிட்டு போயிடலாம். நெகட்டிவில் சொல்லும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்கள், மேக்ஸிமம் அந்த கண்டினியூஸ் டென்ஸ் போட்டு சொல்லாமல் சிம்பிள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டு நெகட்டிவில் சொல்லிட்டு போயிருங்க. ஓகே, சரி பாருங்கள். ஷீ ஃபெல் இல் லாஸ்ட் வின்டர். ஷீ ஃபெல் இல் லாஸ்ட் வின்டர் அண்ட் சின்ஸ் தென் ஹெர் ஹெல்த் ஹேஸ் நாட் இம்ப்ரூவ்டு. ஹெர் ஹெல்த் ஹேஸ்ன்ட் இம்ப்ரூவ்டு. அடுத்து, இவர் 2015 அவங்க கூட சேர்ந்தார். அன்னிலிருந்து அப்பத்திலிருந்து அவருடைய தனித்துவத்தை அவர் இழந்து விட்டார். அவருக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குல்ல, அவருக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குல்ல, அதை என்ன பண்ணிட்டாரு? இழந்து விட்டார், லூஸ் பண்ணிட்டாரு. எழுதலாங்களா? பாருங்க, he joined them. ஓகே, he joined them எப்போ? 2015ங்களா? in 2015, கமா, and since then, okay, and since then he has, okay, simple present perfect போட்டாலே போதும். ஓகே, since then he has lost his specialty. ஓகே, ஸ்பெஷாலிட்டி. ஒரு சிலர் ஒரிஜினாலிட்டின்னு சொல்லுவாங்க. தன்னுடைய தனித்துவம், ஒரிஜினாலிட்டின்னு என்ன சொல்லுவோம் தமிழில்? அவரோட அடையாளம் கூட சொல்லலாம். அவருடைய அடையாளத்தை இழந்து விட்டார் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் ஒரிஜினாலிட்டின்னு சொல்லுங்கள். தனித்துவத்தை இழந்து விட்டார் அப்படின்னா ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லுங்கள். ஓகே, பாருங்கள், he joined them in 2015. He joined them in 2015 and since then he has lost his specialty. And since then he has lost his specialty. ப்ரொனன்சியேஷனுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. இங்கிலீஷ் ஸ்லாங்கை வர மாதிரி பேசி பழகுங்க. தமிழ் ஸ்லாங்கு இங்கிலீஷில் வரக்கூடாது. ஓகே, அடுத்து பாருங்கள். என்னோட அப்பா 30 வருஷத்துக்கு முன்பு இந்த வீட்டை கட்டினார். 30 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டை கட்டினார். அதுலேருந்து வாடகை வீட்டை பற்றி நாங்கள் யோசிக்கிறதே இல்லை. நாங்கள் சொந்த வீட்டில் இருக்கிறோம்ல, வாடகை வீட்டை பற்றி நாங்கள் யோசிக்கிறதே இல்லை. ரொம்ப சிம்பிள். பாருங்கள், மை ஃபாதர் built this house 30 ஆண்டுகளுக்கு முன்பு. ஒரு சிலர் சொல்லுவீங்க 30 years back அப்படின்ட்டு. வேண்டாம், இங்கே பாருங்கள், 3 decades இப்படின்னு சொல்லுங்கள். இதுவும் கரெக்டு தான். 3 decades ago. ஓகே, டிகேட்ஸ் அப்படின்னா 10 வருடங்களை சேர்ந்த ஒரு தொகுப்பு. ஓகே, அப்போ 3 டிகேட் அப்படின்னா 30 வருஷம். இப்படி கூட நீங்கள் சொல்லிட்டு போகலாம், எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே, பாருங்கள், மை ஃபாதர் built this house 3 decades ago and since then, அதிலிருந்து since then பாருங்கள், we have never thought about, okay, renting a house. அவ்வளோதான். பாருங்க, and since then we have never thought about. never அப்படின்னா எப்பவுமே கிடையாது. ஓகே, நெகட்டிவ் வேர்டு, எப்பவுமே கிடையாது. and since then we have never thought about renting a house. and since then we have never thought about renting a house. ஃபுல்லாக சேர்ந்து சொல்லலாமா? பாருங்கள், my father built this house 3 decades ago. My father built this house 3 decades ago and since then we have never thought about renting a house. And since then we have never thought about renting a house. ஈஸிங்களா? ரொம்ப சிம்பிளாக இருந்திருக்குமே. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு சிம்பிள் பாஸ்ட்டும் தெரியும், சிம்பிள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸும் தெரியும். இடையில அண்ட் சின்ஸ் தென் அப்படிங்கிற ஒரு ரூட் வேர்டை மட்டும் போட்டு பாஸ்ட்டையும் ப்ரெசண்ட்டையும் ஆட் பண்ணி விட்டோம். இவ்வளோ தான் இன்றைக்கி நம்ம பண்ண வேலையே. ஆனால் இதை நீங்கள் என்ன பண்ணணும், ரொம்ப மெட்டிகுலஸாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே கம்யூனிகேஷனில் பேசும்போது டக்குன்னு வரும். ஓகே, அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான டாப்பிக்கில் உங்களுக்கு வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இந்த பர்டிகுலர் டாப்பிக்கை ரூட் வேர்டை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.